இந்த மாதிரி சைடு ஜிப்பு. ஓகே. பார்க்க டாப் மாதிரியே இருக்கும். நைட்டி இது ஜிப்பு இருக்கிறது தெரியாது. ஓ, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஜிப்பு. சரிங்க சரிங்க. இந்த மாதிரி வரும். பேக் பெல்ட் வந்துடும். பட்டர்ஃப்ளை நைட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க சைஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கை இப்படி வந்துடும். சென்டரில் இந்த மாதிரி இப்போ ஃபிலிப் வச்சு கேட்குறாங்க. இதுவும் டாப் மாடல் தான். கோட்டா? ஆமாம். 2 பீஸ் வரும். இன்னர் பீஸ். இதெல்லாம் ஃபேன்சி. எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. இப்போ அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லி துணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருக்கலே காஸ்ட்லியானது. யார் வேணால் படிக்கலாம். அவங்க உடம்புக்கு இது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். சரிங்க சரி. இந்த அளவுக்கு இது நல்லா லுக்காக இருக்கும். காட்டன்லாம் வரும். நல்ல பெரிய சைஸில் லாங். ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரேட்டாக இருக்கு. வெளியில் காஸ்ட்லியாக இருக்கும். 2000ங்கிறாங்க, 3000ங்கிறாங்க, 5000ங்கிறாங்க. நீங்கள் என்ன அசால்ட்டாக நான் 300 400ங்கிறீங்க. ஷேப்பர்மாங்களே அதான்? ஆமாம், அதே தான். சரி சரி சரி. கிளாத் மாதிரி வருதோ இது? ஆமாம், பனியன் கிளாத்தில் போடுறது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ் கட். இதில் 7 பாட்டு 8 பாட்டு 10 பாட்டு. இது ரெடிமேட் ப்ளவுஸா? இது ரெடிமேட் ப்ளவுஸ். சரி சரி. இது எப்படிண்ணே கரெக்டாக இருக்குமா சைஸ் எல்லாம்? அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஒரு இது கூட மாறாது. 36 கேட்டால் 36 அழகாக கொடுத்தலாம். அப்படியே அவங்களுக்கு 10 இங்கே வந்து 4 தையல் போட்டிருக்கும். இது ப்ளவுஸ் பீட்டு தான்? ப்ளவுஸ் பீஸ் தான். சரி சரி. இந்த மாதிரி பேண்ட் வரும். ஏதோ செட்டு தான். ஆமாம். வச்சு மாடல் பட்டன் மாடல். இது நைட் ஷூட். ஆமாம், ராயல்ட்டி லுக்கு கிடைக்கும். எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாடல் இதுதான். டபுள் பெல் ஸ்லீவ். இது வந்து ஃப்ராக் மாடல் நைட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாம் லூஸாக 5XL போடுறவங்க வரையும் போட்டுக்கலாம். இது லாங் எம்ப்ராய்டரி. சரி சரி சரி. போட்டு அட்டாச்சாக பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். முக்கா கை நைட்டி. முக்கா கை நைட்டி பார்க்கவே மாதிரி தான் இருக்குது. தையக்குள்ளேயே 200 300 வாங்குறாங்களே, நீங்கள் 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் மினிமம் ஒரு 10 பீஸ் எடுக்கணும். சரி. ஹலோ, வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. என்னன்னாக்கா, இப்போ பொதுவாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எங்கே கிடைக்கிது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் என்னென்ன ப்ராடக்ட் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நைட்டிஸ் கொடுக்குறாங்க, ரெடிமேடு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் இந்த வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ரூபா 3000 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் 200 300 400 500ன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 ரூபாய்க்கு உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 80 ரூபாய்க்கு வாங்கி அந்த நைட்டி நீங்கள் எவ்வளோக்கு விற்கலாம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் ரீல்ஸில் ஷார்ட்ஸில் அப்புறம் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த செலிபிரிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாமே நீங்கள் நினச்சிருப்பீங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இது பார்க்கவே இவ்வளோ ரேட்டாக இருக்குது, ஏன்னா செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நைட்டிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. உண்மையாலுமே நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க. ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோண்ணே. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரிண்ணே, உங்களை பற்றி உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நம்ம கடை பேர் வந்து சிவசக்தி கட்பி சென்டர். சரிங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் விளக்கு தூண்கிறது தான் ஜவுளி கடை பஜார். இந்த ஏரியாவில் ஜவுளி கடை பஜாரில் ஒரு கரெக்டாக அந்த ரவுண்டானது பக்கத்தில் காமராஜ் சிலை இருக்கும். அந்த காமராஜ் சிலை பின்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு வீதி கட்டாகும். அதில் உள்ளே வந்தீங்கன்னா 10வது கடை தான் நம்ம கடை. ரொம்ப அலைய வேண்டியதில்லை. உள்ளே வந்தோடனே 10வது கடை சிவசக்தி கட்பி சென்டர் நம்ம கடை இருக்கும். நம்ம கடை வந்து ஒரு 27 வருஷமாக அந்த கடையை வச்சு ஜவுளியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட வந்து நைட்டி ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷல். அப்படிங்களா? ஆமாம், நைட்டியை நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அப்படிங்களா? ஆமாம், நம்மளே துணி வாங்கி எல்லாமே இருக்கும். நம்ம சிவாஸ்ன்னு சொல்லி நம்மளோட பேர்லேயே வந்து ஒரு பிராண்ட் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா அதான் விளக்கம் ஐட்டம் 80 ரூபாலேருந்து, அதாவது பாலிஷ் ஐட்டம் 80 ரூபாலேருந்து, எலாஸ்டிக் மாடல் எல் சைஸ் 80 ரூபாலேருந்து அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்து கூட வரும். எல்லா மாடல்லையுமே இருக்கும். மாடல் தகுந்த மாதிரி குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் நம்மகிட்ட ரேட் இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிறது நம்ம நைட்டி சொந்தமாக தயாரிக்கிறனால நைட்டி துணியாகவும் நம்மகிட்ட கிடைக்கும். அப்படிங்களா? இது எல்லாமே நைட்டி துணி. ஓ, துணியா? அது துணி இவ்வளோ ஹெவியாக இருக்கேன்னு பார்த்தேன். ஆமாம், இது எல்லாமே நைட்டி துணி. நல்லா இருக்கு சார் துணியை பார்க்கும்போது. எல்லாமே பியூர் காட்டன் ஐட்டம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரி. இதில் இந்த மாதிரி டைப்பில் பண்டலாக இருக்கும். சரிங்க. டிசைன்ஸ் நிறையா இருக்கும். ஓகே. ஃபுல் டைம் ஃபுல் ஸ்டாக் இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. நைட்டி துணியிலே ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து நைட்டி சாம்பிள்ஸ்ங்களா? இது எல்லாமே சாம்பிள்ஸ். இதுக்குண்டான ஃபேப்ரிக்ஸ் எல்லா மெட்டீரியல் நம்மகிட்ட நைட்டில் வந்து எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கும். ஓகே, அதுதான் மெயின். இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஐட்டம். சரிங்க. இது விலை கம்மி ஐட்டம். 80 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். ஓ, இவ்வளோ கம்மியா? ஆமாம், எல் சைஸ் 80 ரூபா,
எக்ஸ்எல் 85 ரூபா. ம். அடுத்து வந்து டபுள் எக்ஸ்எல் 90 ரூபா. எப்படி சார் இந்த கம்மியாக நைட்டி இது கம்மியான ரேட்டில் இது பண்ணணும். இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரே ஒரு தான். இந்த மாதிரி 10 பீஸ் இருக்கணும். 10 பீஸ் எடுத்தால் போதும். சரி சார். மினிமம்ங்கிறது அவ்வளோதான். வேற ரொம்ப ஜாஸ்தி பெரிய அமௌண்ட் போடணுங்கிறதுல இந்த மாதிரி 10 பீஸ் எடுத்தால் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவோம். யாரும் அப்படிங்களா? ஹோல்சேல் அண்ட் ரேட்டில் யார் வேணால் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட தேவைங்கிறது 10 பீஸ். இதில் கூட கொரியர் கூட அனுப்பிச்சு கொரியர் அனுப்பிச்சிடலாம். இந்த மாதிரி 10 பீஸ் அனுப்புறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் இதுலேயே மாடல் வந்து இது எலாஸ்டிக் மாடல். இதுக்கு அடுத்து இதில் இந்த மாதிரி பைப்பிங் ஜிப்பு வச்சது. இதில் இந்த ஒரு மாடலு. இதுக்கப்புறம் டைட்டானிக் மாடலு அடுத்தடுத்து காமிக்கிறேன். அடுத்து ஜிப்பு மாடலு, அடுத்து நெக்கு மாடலு, இந்த மாதிரி வரும். இது போட் நெக்கு, சரி சரி, காலர் நெக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி குவாலிட்டியில் இருக்கு. இப்போ இது வந்து ஏற்கனவே காமிச்சா அதே பாலிஸ்ட் மெட்டில் பைப்பிங் ஒர்க்கு. இது பாக்கெட் எல்லாத்துலேயும் பாக்கெட் இருக்கும். அதுலேயும் பாக்கெட் இருக்கும், இதுலேயும் பாக்கெட் இருக்கும். எல்லாமே பாக்கெட் வந்துடும். இது 100, 110 இந்த ரேஞ்சில் வரும். இதுக்கு அடுத்த குவாலிட்டி. இதுலேயும் எல்லா நெக்கு மாடல் இருக்கு. இதுக்கு அடுத்த ரேஞ்சு குவாலிட்டி இந்த மாதிரி வரும். எல்லாத்துலேயுமே அந்த எலாஸ்டிக் மாடல், ஜிப்பு மாடல், டைட்டானிக் மாடல், போட் நெக் மாடல் இது எல்லாத்துலேயும் வரும். இது 140, 150, 60 இந்த ரேஞ்சில் வரும். சரிங்க சார். இதுக்கு அடுத்த குவாலிட்டி இந்த மாதிரி. இது என்ன சார்? இதுவும் இதுக்கு அடுத்த ஹெவி குவாலிட்டி. இப்போ நீங்கள் துணியை பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் அதோட சேர்ந்த ஃபேப்ரிக்ஸ். துணி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது அந்த மாதிரி 5-5 பீஸு மினிமம் ஒரு இதுக்கு 10 பீஸ் எடுத்தால் போதும். ஹோல்சேல் ரேட்டில் தாராளமாக கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து இது பத்திக் மாடல். பத்திக் மாடலா? பத்திக் மாடல். சரிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வியாபாரி எடுத்து போய் விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐட்டம் தான் இந்த மாதிரி ஐட்டம். சூப்பர். இது குஜிலி மாடல். என்ன சார் குஜிலி மாடல்? இந்த மாதிரி பொம்மை டிசைன் போட்டுருவோம். ஓ சரி. இதுதான் குஜிலின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்கும். மேலே இது ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குமோ? இது கை வரும். கை இருக்கும். கை இருக்கும். சரி சரி. போட் நெக்கு. அதனால இந்த மாடல். இதுலேயே அடுத்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அது எல்லா குவாலிட்டியில் மட்டும் நைட்டி இருக்கு. இது பனியன் குவாலிட்டி. பனியன் குவாலிட்டி. இது பனியன் குவாலிட்டியில் கோட்டு மாடல், கோட் அட்டாச் மாடல். டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதில் என்ன ப்ரைஸ் சார் வரும்? 180 ரூபா வரும். அவ்வளோதானா? ஆமாம் சார். இதில் எல் சைஸ் எடுத்தால் 140 தான் வரும். வித்தியாசமாக கட்டுறீங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இது தூபியான் கிளாத். அப்படியே இருக்கீங்க. இது தூபியான் குவாலிட்டி. சரிங்க. இது ஒரு மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும். சரி. இது 150 ரூபா தான். ஹோல்சேல் பேஸில் காமிச்சிருக்கேன். இது எல்லாம் இதுக்கு அடுத்து ரீட்டைல் பேஸ்லையும் காமிக்கிறேன். சரி. ஆனால் அது கொஞ்சம் மாடலாக ஃபேன்சியாக இருக்கும். நம்ம நைட்டிங்கிறது ஃபேன்சியில் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கோம். இது வந்து ஃபீடிங் நைட்டி. ஓ ஃபீடிங் நைட்டியா? ஃபீடிங் நைட்டி. இந்த மாதிரி சைடு ஜிப்பு. ஓகே. இது மாதிரி வச்சது இருக்குது. 2 சைடு வரும். ஆமாம் 2 சைடு. இதே மாதிரி இந்த ஃபீடிங் நைட்லேயே அம்பர்லா மாடல்னு சொல்லுவாங்க. டாப் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஓ இந்த மாதிரி. ஆமாம் பார்க்க டாப் மாதிரியே இருக்கும். நைட்டி இது ஜிப்பு இருக்கிறது தெரியாது. ஓ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஜிப்பு. சரிங்க சரிங்க. இந்த மாதிரி வரும். பேக் பெல்ட் வந்துடும். கீழே அம்பர்லா வரும். இல்லை எப்படி சார் நீங்களாம் கண்டுபிடிக்கிறதா? இது நிறைய இந்த மாதிரி டிசைன் ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாறி போட்டுகிட்டே இருப்போம். டிசைன் அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இது ஃபுல் ஓப்பன். இந்த ஆஸ்பத்திரியில் இது பண்ணுவாங்களே அவங்க இது பண்ணுறதுக்கு மேலேருந்து கீழே வரையும் பட்டன்ஸ் வரும். சரி. ஓப்பன் பண்ணுறது. இதில் வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL. சரிங்க. எல்லா சைஸுமே இருக்குது. நான் முதல் காமிச்ச மாதிரி தான் எல்லா துணியும் எல்லா சைஸுமே வரும். இதுக்கு அடுத்தது வந்து இது 3/4 நைட்டி. 3/4? ஆமாம் முக்கா கைன்னு சொல்லுவோம்ல. சரிங்க. லாங் ஸ்லீவ். இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக முக்கா கை நைட்டி. முக்கா கை நைட்டி பார்க்கவே எம்ப்ராய்டரி தான் இருக்குது. ஆமாம் டாப் மாதிரியா இருக்கும். நைட்டிலாம் சொல்லவே முடியாது. ஆமாம் அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். சரிங்க. எம்ப்ராய்டரி இருக்குது. எம்ப்ராய்டரி எல்லாமே இருக்குது முக்கா கையில். அப்படிங்களா? நிறைய ஃபேன்சி இருக்குது. முக்கா கையில் நிறையா இருக்குது. சரிங்க சரிங்க. இது ஒரு மாடல். இதுக்கப்புறம் இது ஸ்மோக்கிங் மாடல். பிரில் வச்சதுன்னு சொல்லுவாங்க. பிரில் மாடலு. இந்த பிரில் டைட்டானிக் பிரில் இருக்குது. டபுள் ஸ்மோக்கிங் பிரிலும் இருக்குது. இதுக்கு அடுத்து இது பத்திக் காட்டன் சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர் காட்டன் சொல்கிறோம்ல. ஜெய்ப்பூரா? ஆமாம் ஜெய்ப்பூர் காட்டன். இந்த ஈரோடு ஐட்டம்லாம் பத்திக்குமாங்களே அந்த மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி. இதில் இது வந்து ஹெவியான குவாலிட்டி. சரிங்க சரி. சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இது இந்த பட்டன் ஸ்டைல் மாடல். இது நிறைய இப்போ கேட்குறாங்க. அப்படிங்களா? நெக் மாடலே பட்டன் ஸ்டைல் கேட்குறாங்க. சரிங்க சரி. அந்த மாடல். அதுலேயே இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன். இது ஜெய்ப்பூர் காட்டனுங்களா? ஆமாம். செவேல் இருக்கு. சேவப்பு உலக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். கோட் அட்டாச்சா பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். வா டபுள் பீஸ் இங்கே மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வரும். செம்ம குவாலிட்டியாக இருக்கே சார். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. ஓகே ஓகே. எம்ப்ராய்டரி பேட்டர்ன். சரிங்க. இது லாங் எம்ப்ராய்டரி. சரி சரி. இதுக்கு அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன். அது வந்து பாக்ஸ் எம்ப்ராய்டரி மாதிரி வரும். இது லாங் எம்ப்ராய்டரி. இந்த டைப்ல இருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்கும். இது எல்லா சைஸ் அவைலபிள் இருக்குமா சார்? ஆமாம் இது வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். பொதுவாக எல்லா நைட்டிலையும் கேட்குறேன். ஆமாம் எல்லா சைஸ்லையும் இருக்கும்.
சரி மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அந்த 3 சைஸும் வரும். சரிங்க சார். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த 3XL மட்டும் இல்லாமல் அதோட பெருசாக கேட்குறவங்களுக்கு 4XL 5XL கேட்குறவங்களுக்கு இருக்குது. இதான் வரும் சார். 4XL ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு வேணுங்கிறதுக்கு 3XL மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஃபேட்டாக இருக்கும். ஃப்ளிப் வச்சுருக்கோம். நல்லா லூஸாக 5XL போடுறவங்க வரையும் போட்டுக்கலாம். சரிங்க சரிங்க. அந்த அளவுக்கு இது பெரிய சைஸு நம்மகிட்ட இருக்குது. ஓகே. அவைலபிள். இதுக்கு அடுத்து ஷால் நைட்டி. இது இந்த மாதிரி பாக்ஸ் எம்ப்ராய்டரி இருக்குது. பாக்ஸ் எம்ப்ராய்டரோடு உள்ள ஷால். ஓஹோ, காட்டுங்க பார்ப்போம். இது எம்ப்ராய்டரி செம்ம கிராண்டாக இருக்கும் போல இருக்கு. இதுவும் 3/4 ஹேண்டு, கை நல்ல லாங் ஸ்லீவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சேம் டிசைன் சேம் பேட்டர்னில் இந்த மாதிரி ஷாலோடு வரும். இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல், பியூர் காட்டன். சரிங்க. மேலே ஷால் போகிற மாதிரி இருக்கும். பட்டு சேலைக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிசைன். சரி சரி சரி, சூப்பராக இருக்குது சார். இதில் ஷால் எம்ப்ராய்டரி எல்லாமே ஷால் இருக்குது. நைட்டி. சரிங்க. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம காமிக்க போகிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கும். இது வியாபாரியை எடுத்து போய் விற்கிறவங்க தாராளமாக விற்பாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் 300 ரேஞ்சில் வந்து இதாகும். அப்படியா? ஏன்னா ரீசன் வந்து இந்த இதில் ஒர்க்கு பார்த்தாவே தெரியும். இதில் இங்கே ஒரு ஸ்மோக்கிங் மாடல். ஓ சரி. அடுத்து இங்கே ஒரு ஸ்மோக்கிங். ஓகே. இது கை ரெண்டும் பப் கை. பப் கை கொடுத்துருவோம். பேக் பெல்ட் வரும், கீழே பிரில் வரும். சரி. இவ்வளோ வேலைப்பாடு இருக்கிறனால அந்த கூலிகள் வந்து கூடனால சரி உங்களுக்கு இந்த 300 ரேஞ்சில் இதுக்கு மேலே கூட வரும். ரீட்டெயிலுக்கு எடுத்தால் கொஞ்சம் கூட வரும் இதோட. இது மொத்தமாக இருக்கிறவங்களும் இது பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா மூவிங். இது ஒரு மாடல். இது பார்க்க இது வந்து ஃப்ராக் மாடல் நைட்டின்னு சொல்லுவாங்க. இது போடும்போது இது வந்து யார் வேணால் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். சரி. சைஸு நல்லா சூப்பராக இருக்கும். பட்டர்ஃப்ளை நைட்டின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. பார்க்க உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இப்படி அவங்க சைஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கை இப்படி வந்துடும். அப்படியா? சுருங்கிடும். கப்தான் நைட்டியா? ஆமாம், பட்டர்ஃப்ளை நைட்டி கப்தான். சென்டர்ல அப்படி சுருங்கி வருமோ? ஆமாம். சுருங்கி அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி சுருங்கிடும். சரி. சுருங்கி இது பண்ணும்போது சென்டரில் இது பண்ணும்போது ஓகே அருமையாக இருக்கும் பார்க்க. இது பனியன் கிளாத்து. ஓகே சார். இதே சேம் மாடல் நம்ம சொன்ன மாதிரி நிறைய மெட்டீரியல் வரும். காட்டன்லேயும் வரும். இது காட்டன். அதுலேயே அதே சேம் மாடல் காட்டன். வேற லெவலில் இருக்கே. இந்த மாதிரி வரும். இதுவும் அதே மாதிரி தான். அவங்க உடம்பு தவிர இது வந்து LXL, XXL, 3XL யார் வேணா படிக்கலாம். அவங்க உடம்புக்கு இது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். சரிங்க சரி. இந்த அளவுக்கு இது நல்லா லுக்காக இருக்கும். காட்டனாக இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு சூப்பராக நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாடல் இதுதான். டபுள் பெல் ஸ்லீவ். டபுள் பெல் ஸ்லீவா? ஆமாம். இது என்ன சார் ஸ்பெஷல்? இது இந்த கையை பாருங்கள், 2 பெல் ஸ்லீவ் வரும். ஆமாம். இதில் பேக் பெல்ட் வரும். இந்த மாதிரி பின்னி கட்டுற மாதிரி. சரிங்க சரி. அவங்க உடம்புக்கு இந்த மாதிரி கீழே அம்பர்லா கட்டா. கீழே அம்பர்லா. ஆமாம். நல்ல ரிச் அண்ட் ராயல்ட்டி லுக்கு கிடைக்கும் எல்லாமே. இதே பெல் ஸ்லீவில் நான் முதல் சொன்ன மாதிரி துணி வந்து ரேயான் துணியில் வரும். ஓஹோ. இது ஸ்பன் மெட்டீரியலு. அடுத்து காட்டனில் இருக்குது. காட்டன் காமிக்கிறேன். சரிங்க. இதே மாதிரி தான் டபுள் பெல் ஸ்லீவ், பேக் பெல்ட்டு, கீழே அம்பர்லாம். ஓகே. இதெல்லாம் துணி ரொம்ப சாஃப்டாகவும் லைவாகவும் இருக்கும். எதுவுமே ஆகாது. கிங்ஃபிஷர் மாதிரி இருக்குது. எந்த இது ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. அது ஒரு தூரம் சூப்பராக இருக்கும். அதுலேயே வந்து இந்த மாதிரி காட்டன்லேயே. இது காட்டன். அதுலேயே காட்டன். ஓகே சார். ஓகே. இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் விரும்பி எடுக்கிற மாடல். அதே மாதிரி டாப் மாதிரியே நைட்டி கேட்பாங்க. இது பார்க்க டாப் மாதிரியே இருக்கும். லாங் டாப் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது பார்க்க தெரியும். ஆனால் நைட்டின்னு சரி யாருக்குமே தெரியாது. சரிங்க. ஒரு ஷால் எடுத்து மேலே போட்டு போனால் அப்படியே ஒரு டாப் போட்டு போன தான் உள்ள லெகின்ஸ் போட்டு போனால். இதுலேயும் இந்த மாதிரி பேக் பெல்ட் வந்துடும். கீழே அம்பர்லா மாடல். எல்லா மாடல்லையே சென்டரில் இந்த மாதிரி இப்போ ஃபிலிப் வச்சு கேட்குறாங்க. இதுவும் டாப் மாடல் தான். அதுலேயே இதுவும் ஃபிலிப் வச்சா? ஆமாம், நல்லா. இதுக்கும் பேக் பெல்ட் வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்லேயும் இந்த ஃபிலிப் வரும். ஓகே சார். ஓகே. ஃபிலிப் வச்சு வந்துடும். கீழே அம்பர்லாம் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடல் தான். பேட்டர்ன் எந்த அளவுக்கு மாற்றணும். அதே மாதிரி இந்த அம்பர்லாவிலே கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க எங்களுக்கு இல்லையாங்கிற மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் லாங் எவ்வளோ ஃபேட்டாக உள்ளவங்களும் போட்டுருக்காங்க அந்த மாதிரி. ஓகே சார். ஃபுல் இதில் லாங் ஸ்லீவோட கை இன்னும் ஸ்லீவ் வரும். பேக் பெல்ட் வந்துடும். கீழே அம்பர்லாம் வந்துடும். பெரிய சைஸும் இருக்குது. நைஸ். இதுக்கடுத்து இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டுருக்கா சூப்பரான ஐட்டம். ஸ்மோக்கிங். செஸ்ட்டு ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. சரி. இங்கே மேலே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வரும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வரும். ஒரு டாப் போட்ட ஃபீலிங் அப்படியே இருக்கும். இது எதுவுமே ஆகாது. இந்த எலாஸ்டிக் சாதா
எலாஸ்டிக் வைக்கிறது கிடையாது. இது அந்த நூல்லையே போட்டு இது பண்ணுறது. சரிங்க சார். நூலில் வர்றதுலேயே வரும்போது இது வந்து எந்த இது மார்க்கும் வந்ததில்லை. குவாலிட்டியும் சூப்பரான குவாலிட்டிலாம் போட்டிருக்கோம். ஓகே சார். இதெல்லாம் என்ன ரேஞ்சில் சார் வரும்? அதான் சொல்லலாம், இதெல்லாம் 350 ரீட்டெயிலுக்கு வந்து 380 வரும். அந்த ரேஞ்சில் வந்துடும். இதுலேயே வந்து டபுள் ஸ்மோக்கிங் இருக்குது. இது ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குல்ல, நம்ம ஹோல்சேலாக கொடுக்கும்போது குறையும் இல்லையா? குறையும். ஹோல்சேல் எடுக்கும்போது கம்மியாக வந்துடும். இதெல்லாம் ரீட்டைல் கொண்டாந்து காட்டிட்டு. ஆமாம், ரீட்டைல் உள்ள தான் நான் முதல்ல சொன்னல, இது எல்லாமே ரீட்டைலுக்குள்ளே காமிச்சேன். ஏன்னா ரீட்டைல் தான் நிறைய கேட்குறாங்க, நிறைய ஃபேன்சி வேணுங்கிற மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடு வரும், டபுள் சைடு. சரி. ஸ்மோக்கிங்கில் அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், இது நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். சரிங்க சார். நல்லா யார் வேணால் போட்டுக்கலாம். சரிங்க. ஃப்ரண்ட் பேக் 2 சைடு இருக்கு. ஆமாம், எலாஸ்டிக் மாதிரி. ஆமாம். இது காட்டன் கிளாத்து. ஓகே சார். ஓகே. இதே காட்டன் கிளாத் இல்லாமல் ஸ்பன் மெட்டீரியலும் இருக்குது. அதே சேம் டிசைன் ஸ்பன் மெட்டீரியல் அது. ஆமாம். துணியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வரும். இதில் நிறைய ஃப்ரில்லு நிறையா இருக்கும். சரிங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்லு நிறையா வச்சு பார்க்க நல்லா இருக்கும். ஆமாம் சார். ஓகே. இதுக்கடுத்து இது ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. இப்போ அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லி துணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருக்கலே காஸ்ட்லியானது. அப்படிங்களா? இது டபுள் எக்ஸல் சைஸு, 3XL வேணாலும் 3XL இருக்குது. ஓகே. இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற ஐட்டம். அல்ஃபைன்னு சொல்லி. சரிங்க. குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குமா? சூப்பராக, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா இருக்கும். கையில் பார்க்கும்போது நல்ல ஹெவியாகவும் நைஸாகவும் இருக்கு. ரிச் அண்ட் லுக்கு ராயல்ட்டி கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதில் அல்ஃபைன் குவாலிட்டியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டியும் இருக்குது. ரேயான் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குது. எல்லா குவாலிட்டிலையும் வச்சுருக்கோம். மெயின் தான் ரேயான் குவாலிட்டி. இது ரேயான் குவாலிட்டி. இதில் ஃப்ரண்ட்டில் இது படிக்கிற மாதிரி ஸ்டூல் இந்த மாதிரி பேக்லேயும் ஃபிலிப் வச்சுருக்கோம். இது நிறையா விரும்புகிறாங்க. சரி சரி சரி. குவாலிட்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே சார். ஓகே. இதுக்கு அடுத்து ஹவுஸ் கோட்டு. ஹவுஸ் கோட்டா? ஆமாம், 2 பீஸ் வரும் இந்த மாதிரி. இது அவுட்ரு கோட்டு. சரிங்க. இது இன்னர் பீஸ். ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபேன்சி. இது 2 பீஸ் மாதிரி. ஆமாம், இது இன்னர் சைடு போட்டு இது பண்ணிக்கிறது. மேலே இது ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கிறது. ஓவர் கோட். சரிங்க. 2 பீஸாக வரும். ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சார் ஸ்டார்டிங்க? இதெல்லாம் ஹோல்சேல் இருக்கா? இது ஹோல்சேல் வேணால் ஹோல்சேல் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் வந்து எல்லாமே கம்மியாக தான் வரும். ஓகே ஓகே. அடுத்து இந்த நைட் ட்ரெஸ் இப்போ பிள்ளைங்க உள்ளவங்களாம் நிறைய விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டில் வந்தோடனே போடுறதுக்கு விரும்புகிறேன். இது வந்து எல்லா சைஸுமே இருக்குது. நமக்கு 20ஆம் நம்பர்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரையுமே எல்லா சைஸ்லையுமே இருக்குது. 2-3 டைப்பில் இருக்குது மாடல். இது வந்து இந்த மாதிரி டிஷர்ட்டு போட்டு இது மாதிரி டாப் போட்டு கீழே பட்டியாலா பேண்ட் வரும். சைஸு எல்லா சைஸ்லையும் இருக்குது. இது பட்டியாலா பேண்ட். சரிங்க சரிங்க. இந்த மாதிரி இது ஒரு நைட் ஷர்ட்டு. இதுலேயே இந்த மாதிரி காலர் வச்ச டைப் காலர் வச்சு மாடல் பட்டன் மாடல் வச்சு. இது பேண்ட் வருமா? அதுக்கு பேண்ட் வரும். ஓகே ஓகே. நைட் ட்ரெஸ் தான் இந்த மாதிரி. பேர் என்ன சார் சொல்லுவீங்க? நைட் ஷூட். நைட் ஷூட். ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பிள்ளைங்க போடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு கேஷுவலாக விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இதுதான் மேக்ஸிமம் போட்டுருக்காங்க. லீவ் நாளில் போட்டு வரதுக்கு. இதெல்லாம் எவ்வளோ சார் டஜன்? இந்த 10 பீஸா மினிமம்? ஆமாம், இது வந்து 150 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் வரும் ஹோல்சேலுக்கு. அதுலேருந்து சைஸ் வரையா கொஞ்சமாக கூட வரும். சரிங்க சார். வரும். அந்த மாடல் வச்சு மாறும். 200-300 ரூபா வரையுமே அந்த இது மாடல் வரும். ரீட்டெயிலுக்கு 350-380 இந்த ரேஞ்சில் வரும். இது மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலும் இருக்குது. பனியன் கிளாத்து டிஷர்ட் மாடலு. ஓகே. டிஷர்ட்டில் வச்சு இதுலேயும் நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி பேண்ட் வரும். இதுவும் செட்டு தான். ஆமாம், இந்த மாதிரி செட் கான்ட்ராஸ்ட் கலரில். ஆமாம், இதே மாதிரி தான் வரும். ப்ளவுஸ் பீஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. எல்லாமே ப்ளவுஸ் பீஸ் நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதில் வந்து ஸ்டார்டிங் வந்து லைனிங் பீஸ். இது லைனிங் ப்ளவுஸு. இது 1 மீட்டர் இருக்கு, 80 இருக்கு, ஃபுல் பீஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கலர் வந்து 100 கலர் வரும் ஷார்ட்டு. இது வந்து 80.19 ரூபா ரேஞ்சிலேருந்து எல்லா ரேஞ்சிலுமே இருக்கும். கலர் வந்து இந்த மாதிரி. இது வந்து ஒரு சாம்பிள் தான். பண்டல் இந்த மாதிரி 50 பீஸ் பண்டல். ஓ, 50 பீஸ் பண்டல். பண்டல் இருக்கும். இதில் ப்ரைஸ் என்னென்ன சொன்னீங்க? 24 ரூபா 1 மீட்ரு. சரிங்க. 80.19 ரூபா. எவ்வளோக்குண்ணே விற்கலாம்? இது தாராளமாக அவங்க 35 ரூபாய்க்கு விற்கலாம். 1 மீட்ரு 80.30 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே. அது ஒரு குவாலிட்டி. இதுக்கு அடுத்து இது டிப்டாப்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். அது 25 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இது ஜாஸ்மின் சொல்லி இது நிறைய விரும்புறாங்க. இப்போ இந்த அடுத்து நமக்கு இந்த சுமங்கலி பூஜை வரப்போது அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும்
வரலட்சுமி நோம்பு கொடுப்பாங்க. சரி. அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது 100 பெட்டு 200 பெட்டு 300 பெட்டு 500 பெட்டு எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் இருக்கும். 1 மீட்டர் 35 ரூபா தான். ஓ அவ்வளோதானா? ஆமாம். பேக்கிங் 35 ரூபா. 25 பீஸ் மினிமம் எடுக்கணும். சரிங்க. எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக. ஓகே சார். ஆமாம். இது அதுக்கு மாதிரி வியாபாரி இது மாதிரி தான் ஐட்டம் வச்சுக்கோம். வியாபார ரேட்லேயே வந்து மொத்தமாக எடுக்கிறவங்க தாராளமாக வரலட்சுமி நோம்புக்கு வாங்கி போய் கொடுக்கலாம். இது அதுக்கு அடுத்த பிறகு ஃபுல் ஆயில் ஐட்டம். ஃபுல் ஆயில் ஐட்டம் 35 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். 35 ரூபா இது. ஆமாம். இதுலேருந்து ஸ்டார்டிங். எல்லா கலரும் மிக்ஸ்டாக வந்துருமா? ஆமாம். எத்தனை பீஸ்னே வரும் இதில்? 50 பீஸ் வரும். 50 தான். இந்த மாதிரி 50 பீஸு. சரி சரி. இது 80 பாயிண்ட். இதுலேயே 1 மீட்டர் வேணால் 1 மீட்டர் இருக்குது. சரிங்கண்ணா. இதுக்கு அடுத்து ஃபுல் ஆயில் ஐட்டம் பிடி கம்பெனி ஐட்டம். இந்த மாதிரி ஃபுல் ஆயில் ஐட்டம் இருக்குது. இது 80 பாயிண்டில் இருக்குது. இது இந்த மாதிரி தான் 50 பீஸ் கட்டு. 1 மீட்டரில் வேணால் 1 மீட்டர் இருக்குது. ஓகேண்ணா ஓகே. இது எல்லாமே 1 மீட்டர் 80 இந்த மாதிரி ஐட்டம். இது ப்ளவுஸ் பிட்டு தான். ப்ளவுஸ் பீஸ் தான். சரி சரி. டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கே. ஆமாம். எல்லாமே அருமையான டிசைன். ஆனால் ஏதோ பொதுவாக ப்ளவுஸ் பிளைனாக தான் வரும். இப்போ இந்த மாதிரி டிசைன் போடுவாங்களா? டிசைன் நிறைய இப்போ நிறைய அதான் விரும்புகிறாங்க. சரிண்ணா. டிசைனில் நிறைய டிசைன் இருக்குது. ஓகே. ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. அது ஒரு டிசைன். இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற காட்டன் ஜக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சரி. இந்த மாதிரி இருக்கும். இது காட்டன்லேயே ஜக்கார்டு போட்டது. சூப்பர் சூப்பர். இதுவும் 25 பீஸ் பேக்கிங். இதுக்கு அடுத்து இந்த ஆரி ஒர்க் டிசைன் சொல்லுவோம்ல. ஆமாம். அதுலேயே இதில் வந்து நிறைய ஃபேன்சி மாடல் நிறையா இருக்குது. இதுலேயே ஆரி ஒர்க்கில் இது எம்ப்ராய்டரி மாடல். சரிங்க. இதுலேயே பாசி ஒர்க் இருக்குது, கண்ணாடி ஒர்க் இருக்குது, எல்லா ஒர்க்குமே இருக்குது. இது அது வேற இருக்கா? ஆமாம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே. இதை தவிர நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம இந்த இப்போ காமிச்சோம் பிடி கம்பெனி, அதே கம்பெனியில் ரெடிமேட் ப்ளவுஸாகவும் தச்சு வச்சுருக்கோம். அப்படியா? இது ரெடிமேட் ப்ளவுஸா? இது ரெடிமேட் ப்ளவுஸ். சரி சரி. இது எப்படிண்ணே கரெக்டாக இருக்குமா சைஸ் எல்லாம்? அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஒரு இது கூட மாறாது. 36 கேட்டால் 36 அழகாக கொடுத்தலாம். அப்படியே அவங்களுக்கு 10 இங்கே வந்து 4 தையல் போட்டிருக்கோம். சரிங்க. ஓவர்லாக் போட்டிருப்போம். அது தவிர 4 இது இருக்கனால எக்ஸ்டெண்ட் வேணா சைஸ் பிரிச்சு பெருசாக்கலாம், பெருசாக்கலாம், சின்னதாக வேணா பிடிச்சி அடிச்சுக்கலாம். அப்படிங்களா? அந்த மாதிரி இது மாதிரி மாடல் தான் இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல் ஆயில் இருக்கு. இதுக்கு அடுத்து பிரிண்டட், இந்த மாதிரி பிரிண்டர் வேணா பிரிண்டட்ல இருக்கு. இதெல்லாம் என்ன பிரைஸ்ல என்ன கொடுப்பீங்க? பொதுவா தைய கூலியே எக்கச்சக்கம் இருக்கும்போது இது வந்து 60 ரூபாய்க்கு விலை கம்மியிடம் பாலிஸ்டர் ஐட்டம் 60 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். சரிங்க. ஃபுல் ஆயில் அதுக்கு அடுத்த குவாலிட்டி 190 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். வெறும் 90 ரூபா தான். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி கம்பெனி ஐட்டம் பிடி கம்பெனில 120 ரூபா 130 ரூபா கொடுத்துருவோம். இது எல்லாமே கம்மியான, அதாவது தைய கூலியோட கம்மியா வரும். தைய கூலி 200 300 வாங்குறாங்களே, நீங்க 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஏன்னா இதுனா மினிமம் ஒரு 10 பீஸ் எடுக்கணும். சரி, 10 பீஸ் எடுத்தா தாராளமா எடுத்துக்கலாம், உறுதியா வாங்கிக்கலாம். அதான் ஹோல்சேல் ரேட்ல அப்படி நான் கொடுக்க ரெடியா இருக்கும். சூப்பர் சூப்பர். இதுக்கு அடுத்து இது ஓவர் ஃபேன்சி. இது என்னதுண்ணே? இது ஆரி ஒர்க்கா? ஆரி ஒர்க் பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ். அப்படியா? இது என்ன பிரைஸ்ண்ணே? இதெல்லாம் வந்து ஃபேன்சிங்கிறப்ப 400 ரூபா, 450, 500, 600 இந்த ரேஞ்சில் போகும். இதெல்லாம் மிஷின் மேடு? ஆமாம், மிஷின் மேடு. இந்த மாதிரி இது வந்துடும். நான் கையில் போட்ட மாதிரி தான் இருக்கும்ல? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லாத்தையுமே லைனிங் கொடுத்து சேம் லைனிங் கிளாத்து கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணி சேம் கலர் நூல் போட்டு ஓவர்லாக் போட்டு எல்லாமே இருக்கும். சைஸ் சைஸ் அட்ஜஸ்டபிள். ஆமாம், இதில் அந்த 4 தையல் போட்டிருக்கோம். ஓகே, எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்கர்ட் ஐட்டம், பாவாடை ஐட்டம். சரிண்ணே. இதில் 7 பாட்டு 8 பாட்டு 10 பாட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது ஸ்டார்டிங் ரேட்டு 65 ரூபா ஒரு பாவாடை ரேட்டு. எல்லாத்துலேயும் ஓவர்லாக் போட்டிருக்கோம். எந்த பாவாடை எடுத்தாலும் ஓவர்லாக் போட்டிருக்கோம். சரி சரி. 65 ரூபா ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங். சிவாஜி பாவாடை வந்து 65 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. இது ஒவ்வொரு குவாலிட்டியும் தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். ஒன்று சைஸ் இந்த மாதிரி ரேட்டு மாறும். இது தவிர இப்போ இந்த நிறைய பேர் பனியன் பாவாடைன்னு சொல்லி ஷேஃபியர் ஒன்று கேட்குறாங்க. அதுவும் நம்மகிட்ட இருக்கு. இது ஷேஃபியர் இந்த மாதிரி இருக்கும். இதுலாம் கலர்ஸ் நிறைய இருக்கும். இந்த சாரிக்கு வேர் பண்ணுறது. ஆமாம் ஆமாம், சார் வேறு இன்னர் சைடு போடுறதுக்கு ஷேப்பர் மாங்களே. அதான். ஆமாம், அதே தான் ஷேஃபியர். சரி சரி. இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்ன டிஃப்ரெண்ட்டு? பனியன் கிளாத் மாதிரி வருதோ இது? ஆமாம், பனியன் கிளாத்தில் போடுறது. உடம்போட ஒட்டி போடுவாங்க. சரிண்ணா. சரி. போட்டிருக்கோம். இந்த ஃபேட்டாக உள்ளவங்கலாம் போடுறதுக்கு விரும்புவாங்க. இதுலேயும் இது ஃபிஷ் கட்டு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிஷ் கட்டு. ஓகே ஓகே. ஒரு அந்த மீன் ஷேப்பில் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். கீழே நடக்கும்போது தடுக்காது. சரிங்க. அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். இது தவிர நம்மகிட்ட லெகின்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி லெகின்ஸு எல்லா கலர்ஸுமே இருக்குது நம்மகிட்ட. சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பெட்ஷீட் நம்மகிட்ட இருக்குது நிறையா. ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கிக்கலாம். இது 2 பெட்ஷீட் 250 ரூபா. இந்த சின்ன மலைமாங்களா அந்த மாதிரியா? சின்ன மலை பெட்ஷீட் அந்த ஏரியா. சரிண்ணா சரி. இந்த 2 போரும் 250 ரூபாய் கொடுப்போம். சூப்பர். ஆமாம். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி வரும். இது காட்டன் ஐட்டம். பவானி ஜாம்காலம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கானே? அந்த மாதிரி இல்லை. இது வந்து இது மாதிரி சென்னிமலை சொன்னீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். சரிண்ணே, நல்லா இருக்கும். எல்லாமே மேட்டு தான். எல்லாமே பண்டல் பண்டலாக இருக்கும். நிறைய இருக்கும் மேட்டு. ஓகே. ஏகப்பட்டது இருக்கு. ஆமாம், நிறைய மேட் ஐட்டம் இருக்கு. சரிங்கண்ணா. இது விலை கம்மி ஐட்டம் இருக்குல்ல, ஸ்டார்டிங் இதுதான்.
ரூபா ரேஞ்சில் ஸ்டார்டிங். சரி, அது ஒரு டைப். இந்த மாதிரி ஓவல் டைப் இருக்குது. இது கிடச்சி இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பு. ஓ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வெல்வெட்டு. வெல்வெட்டா? ஆமாம், காலுக்கு வெல்வெட்டு பார்த்துக்கோங்க. இது என்னண்ணே? இது அடுத்த மாடல். சரிண்ணே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இது கிடச்சி இந்த மாதிரி காட்டனில். இது கிடச்சி ரப்பர் மேட். ரப்பர் மேட்டும் இருக்கா? ஆமாம், துணிக்கடையில் ரப்பர் மேட்டும் ரப்பர் மேட் இருக்குது. இதுக்கு அடுத்து இது கிச்சன் மேட். லாங்கில் கேட்பாங்க. ஓ, பெருசாக அந்த கிச்சன் லாங்காக வருமே தான். ஆமாம் ஆமாம். சரிண்ணே, சரி. ஏன்னா அவங்க நடந்து இது பண்ணும்போது ஃபுல்லாக அந்த இதுக்கு வேணுங்கிறக்காண்டி. சரிண்ணே. லாங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடலும் உண்மையாலுமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டி நைட்டியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, டிசைன்ஸ் இருக்கான்னு சொல்லி நானே பார்த்தா சந்திரேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ எப்படி மினிமம் பீஸ் 10 பீஸ்ன்னு சொன்னீங்க. ஹோல்சேல் ரீட்டைல்னு சொல்லி 2 விதமாக பிரித்து வச்சிருக்கீங்க. இப்போ அந்த ரீட்டைல் ப்ராடக்ட்டும் ஹோல்சேலில் கிடைக்குமா? அப்படி கிடைச்சா என்ன ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும்? அதுக்கு அவங்க கொண்டு போய் நம்ம விற்கிற ரேட்டுக்கு அவங்க விற்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு மார்ஜின் பண்ணி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு கொடுத்துடலாம். இதில் வந்து நம்மகிட்ட சிஓடி கிடையாது. சரி, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பட் ஜிபேல பேமெண்ட் பண்ணி அவங்க எடுத்தாங்க தாராளமாக எடுக்கலாம். ஒன்றுக்கும் 10 பீஸ் ரெண்டமாக இருக்கிறவங்க தாராளமாக எடுத்து அவங்க ரீட்டெயிலுக்கு ஓன் யூஸ் வேணா கூட 10 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இதுதான் நம்மகிட்ட ஃபோட்டோ கிடையாது செலக்ஷன் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அன்னன்னைக்கு வர்றது அப்பப்போ போயிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுத்து வச்ச மாடல் அவங்க செலக்ட் பண்ணி கேட்டால் திருப்பி கொடுக்க முடியாது. அதனால ரேண்டமாக இன்னைக்கு உள்ளது எனக்கு இந்த ஃபோன் பண்ணி ஒரு 10 பீஸ் வேணும்னு கேட்டால் தாராளமாக உடனே நாங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணும், அந்த மாதிரி மாடல் வேணும், ஆனால் அதை ஆர்டர் போட்டால் நீங்கள் ஒன்றால் செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்கு நான் அதுக்கு மாதிரி நாள்கள் மாடல் இது பண்ணி வரும். அதாவது கொஞ்சம் குவான்டிட்டி வந்தால் தான் அவங்க ரேட் வைஸாக கம்மியாக கொடுக்கணும். இப்போ ஒரு பீஸ்க்காண்டி அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணணும்னா அந்த இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டைமிங் செலவு, துணி ஜாஸ்தி செலவுனால கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி பண்ணாங்கன்னா தாராளமாக அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே சார். மினிமம் ஆர்டர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க இல்லையா? ஹோல்சேலுக்கு மினிமம் ஆர்டர் எத்தனை பீஸ்ங்க? இது ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு யாருக்கு வந்தாலும் 10 பீஸ் கொடுத்துறீங்களா? சரி சரி சரி. நேரில் வந்து ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி தான் நேரில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ரேட் கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான். அந்த கொரியர் சார்ஜ், கார்கோ சார்ஜஸ்லாம் ஆமாம், ஒரு 120 ரூபா. அந்த 10 பீஸ்னா ஒரு 120 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். அது லோக்கலில் தமிழ்நாடு ஃபுல்லாக அது வரும். அவுட்டர் கேரளா, நிறைய கேரளாவில் வராங்க. கர்நாடகா வந்து இப்போ கூட கர்நாடகா வந்து வாங்கியிருக்காங்க, நிறைய வாங்குறாங்க. அதுக்கு மாதிரி அந்த இது பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டிங் கொஞ்சம் கூட வரும். சரி, இந்த ப்ளவுஸ் பிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அது இது நிறைய வச்சிருக்கீங்களே. இதெல்லாம் எப்படி மொத்தமாக நீங்கள் அவங்க என்ன சைஸ் கேட்டாங்களோ பல்காக கொடுத்துட முடியுமா? இல்ல சைஸ் மிக்ஸ்டா வருமா? எப்படி இது? இல்ல அதெல்லாம் 80 பாயிண்ட் 1 மீட்டர் இந்த மாதிரி வரும். இல்ல அது நான் கேக்கல. ப்ளவுஸ் பிட் கேக்கல. ரெடிமேட் ப்ளவுஸ் நான் கேக்குறேன். ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லா சைஸுமே இருக்கு. எல்லா சைஸ் மிக்ஸ்டா தான் வாங்குற மாதிரி இருக்குமா? ஆமா, எல்லா சைஸ். தனியா ஒரு சைஸ் ஆர்டர் போட்டா கிடைக்குமா? 40 சைஸ் 40 கொடுத்துறலாம். அது ஒரு பீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணலாம். சரி சரி. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது ரேட் வைஸா கொஞ்சம் டிஃபரண்ட் வரும். அவ்வளவுதான். மத்தபடி இப்ப இந்த கையில ஆரி வர்க் போடுறாங்கல, அதுக்கும் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன டிஃபரண்ட் இருக்கும்? அது கை ஆரி வர்க்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா மிஷின் ஆர்மரிக்கு நல்ல லுக்கா இருக்கும். ரேட் சீப்பா வரும். ரேட் சீப்பா. அதே இதுல வந்து ஒரு மிஷின்ல போடும்போது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரேட் ரொம்ப நல்ல லுக்காவும் இருக்கும். இது எல்லாமே அதான் எல்லா ஆரி ஒர்க் மேல உள்ளது. ஆமா, இல்ல ரெடிமேட்ல. இப்ப உண்மையாலுமே ஆரி ஒர்க் ஜாக்கெட்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரேட்டா இருக்கு. வெளியில காஸ்ட்லியா இருக்கும். 2000ங்கறாங்க, 3000ங்கறாங்க, 5000ங்கறாங்க. நீங்க என்ன அசால்ட்டா 300 400ங்கறீங்க. அதுவும் இல்லாம இந்த டைலருக்கு தையல் கூலியே பாத்தீங்கன்னா 250 300 வருது. நீங்க 60 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு முழு ரெடிமேட் ஜாக்கெட்டை கொடுக்குறீங்க. அதுவும் நல்ல குவாலிட்டிங்கிறீங்க. குவான்டிட்டி எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் பண்ணுமோ பண்ணி தந்துருவோம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்னே. இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னோட சேனலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவசியம் வாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அந்த சப்ஸ்கிரைப் கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லி கேளுங்க. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிச்சி வைக்கிறேன். கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ பார்த்து பண்ணி கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த சிவசக்தி கட் பீஸ் சென்டரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.